ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் நல்லபடியா அரசியல்ல வருவாரு, அதுக்கான வாழ்த்துக்கள். சீமான் வந்து 2 இடத்துல சொல்லியிருக்காரு, 2 இடத்துல அவர் பாயிண்ட்னு. அவனால எங்கேயுமே வர முடியாது. சீமான் மாதிரி ஒரு எந்த ஒரு தகுதி இல்லாதவங்களும் அவன் தளபதி பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதே மாதிரி சனிக்கிழமை மட்டும் தான் வெளியே வரான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சனிக்கிழமை மட்டும் இல்லை, அவர் எந்த கிழமை வந்தாலும் அவனை பாக்குறதுக்கு யாரும் வர போறது இல்லை. அவன் 200 ரூபாய் பின்னாடி இப்ப பணம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் அவன் பின்னாடி போவாங்க. ஆனா என் தளபதி முன்னாடி காலையில இருந்து இப்படி சாப்பிடாம கொள்ளாம இந்த வெயிலே பொருட்படுத்தாம என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தளபதினு ஒரு மாற்றத்துக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சோ 26 வருஷமா நான் என்ன மாதிரி ஒருத்தி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஒருத்தையே 1 லட்சம் பேருக்கு சமம் நான் சொல்லுவேன். சோ தளபதி பத்தி பேசுற யாருமே அவருடைய கால் தூசி கூட சமம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது சீமானா இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாலும் சரி, திமுக இருந்தாலும் அதிமுக எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அண்ணாமலை உட்பட என் தளபதி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அவங்களை எல்லாத்துக்கும் சேர்த்தா நான் சொல்றேன், என் தளபதி விமர்சிக்க அவர்கள் யாருக்கும் அவருடைய கால் தூசி கூட அவர்கள் யாரும் சமம் இல்லை. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. நிறைய என்ன மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இந்த பாலியல் வழக்குகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு பிளஸ் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு அவர் வந்தாலே போதுமே. இது வரைக்கும் எவ்வளவு பேர்த்த நாங்க பாத்துட்டோம். இப்ப வந்து இவரை மாதிரி ஒரு பர்சன் வர்றதுக்குலாம் நாங்க இவர் இதுக்கு அரசியலுக்கு வருவாருன்னு எனக்கு தெரியாது. பட் இவர் வந்துட்டாருன்னா இவர் மூலமா ஒரு தலைமை வரும்போது அந்த தலைமை மிக்க நல்லதா இருக்கும். அந்த தலைமைக்காக தான் இத்தனை பேர் இங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 5 மணில இருந்து. சோ அவரை மாதிரி ஒருத்தர் வரணும் தான் எல்லாருக்கும் இங்க ஆசை. அவர் வந்துட்டாரு, இனி வந்தா அவரை கரம் பிடிச்சு தாங்க வேண்டியது எங்களோட கடமை, எங்களோட கடமை. செந்தூர பாண்டியில ஏங்க அவர் அழகா இருக்காருங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணல, ஆனா அவர் அழகுதான் என்னை காதலிக்க வச்சு நான் காதலிச்சிட்டு இருக்கேன். என் காதல் என்னைக்கு இருந்தாலும் என்னை அவர்கிட்ட கொண்டு சேர்க்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.